ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூரில் ஒரு அழகான வயல்வெளியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்து குக்கிங் பண்ணி கேம்பிங் பண்ணி ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வயல். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து நேச்சர் என்ஜாய் பண்ண போகிறோம். மணி இப்போ 5 கிட்ட ஆகுது. மழை வர மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, பார்த்திங்கனாலே தெரியும். சத்தம் இந்த காலை கொஞ்சம் பின்னாடி எடுத்திங்கன்னா பரவாயில்ல. இங்கே வச்சா அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஒரு ட்ரை தான். இப்போ இங்கே இந்த கம்பியில் தான் வந்து சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ இந்த கம்பி தான், இந்த டென்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வலை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வச்சு தான் வந்து இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். மசாலா போட்டு செம்மையாக இருக்குது சிக்கனு. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிக்கன் மசாலா தடவி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பட்டர் வச்சுருக்கேன். பட்டரையும் சும்மா மேலே வந்து தடவிட்டோம்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் பட்டரை வந்து நல்லா தடவி விட்டுருவோம். பட்டர் நல்லா வந்து மசாஜ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா தடவியாச்சு. பட்டர் தடவி சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இந்த கம்பியில் வச்சு சிக்கனை வந்து பார்பிக்யூ பண்ண வேண்டியதான். நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து இந்த கம்பியில் வச்சுட்டு கட்ட போகிறோம். நீங்கள் உட்காந்துருக்க இங்கே இந்த தெரு இங்கே தெரு கழுத்தோடு சேர்த்து. ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து கட்டிட்டோம். ஸோ அடுத்து இந்த டின்னை வச்சு சிக்கனை கவர் பண்ணோம். சிக்கன் கவர் ஆயிடுச்சு. அடுத்தது வலை. இதுக்கப்புறம் வந்து பேப்பரை வந்து சைட்லலாம் வச்சு எரிக்க போகிறோம். அது எப்படி எரிக்கிறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பேப்பரை வந்து உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வந்து நல்லா குச்சி வச்சு அமுக்கிட்டுருக்கோம். நடுவில் வந்து டென் இருக்குது. கையெல்லாம் வந்து செம்மையாக கிழிச்சிருச்சு. இங்கே ஸோ இங்கெல்லாம் கிழிச்சிருச்சு. கம்பி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல செம்மையாக வலிக்குது. ஸோ இப்போ வந்து பற்ற வச்சாச்சு. அப்படியே போட்டு நம்ம எரிக்க வேண்டியதான். தண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இது மாதிரி தான் வந்து நிறையா வாட்டி நம்ம வச்சு எரிக்க போகிறோம். இப்படி தான் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் நியூஸ் பேப்பரை வச்சு.
2 ரவுண்டு உள்ளே போட்டாச்சு பேப்பரை. இப்போ அடுத்தது 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்தது இங்கே பேப்பரை சுருட்டி வச்சுருக்கோம். சுருட்டி வச்சுருக்கோம். இதை வந்து உள்ளே டம்ப் பண்ணிவிட்டு அப்படியே கொளுத்திட வேண்டியது இன்னொரு தடவை. இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் கொளுத்திட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு வெந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக வந்து பார்பிக்யூ ஸ்மெல் வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இங்கே விட்ரு இது விட்ரு எதிட்டோம் முடிட்டோம். ரொம்ப பெருசாக போய்ட்டு காத்தடிக்குது. எரிக்க எல்லா சைடும் அனல் பறக்குமே. அங்கிட்டு வரேன். நீங்கள் எங்கிட்டே இருக்கு. நான் அங்கிட்ட கால்லாம் சொல்லுதியா? ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ரவுண்டு வந்து எரிச்சாச்சு. இப்போ அடுத்தது அப்படியே ஒரு 15 நிமிஷம் வந்து தம்மில் வைக்க போகிறோம். அப்படியே கொளுத்திட்டு வாடை நல்லா கும்முன்னு அடிக்குது. எப்படி டேஸ்ட் இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியல. கருகி இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேரளா சேனலில் பார்த்தேன் அந்த மெத்தட் தான் அது பண்ணுறது. ஸோ இப்போ வந்து டென்ட் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். காலையிலே போட வேண்டியது, கொஞ்சம் வெளிச்சத்திலே போட வேண்டியது. இப்போ நீங்கள் டென்ட்டை போட்டு நல்லா காற்று வந்துட்டுருக்கு. மழையும் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை வந்து எடுக்க போகிறோம். மேலே வலையெல்லாம் எடுத்துகிட்டு பிரச்சனை இல்லை ப்ரோ. ப்ரோ இது பறக்குது பாருங்க, எடுங்க. சிக்கன் அது நல்லா கருகிருச்சு. ஓவர் குக் பண்ணிட்டோமோ? ஓ மை காட், செம்மையாக வந்துருச்சு. தொட்டுக்க மட்டும் ரெடி பண்ணணும். இது பேத்திக்கிறது நல்லா இருக்கு ப்ரோ. பூச்சி சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து ஓவராக கருகிடுச்சு. ரொம்ப கருகின அப்படியே கருகி கருவாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து குக்கிங் செட் ஆக மாட்டேது எப்பொழுது பண்ணாலுமே. இப்போ டென்ட்டு போட்டாச்சு. சாப்பிட முடியுதான்னு பார்க்குறோம். கட்டை திருப்பியே போடுங்க பார்க்கலாம். உள்ளே சாப்பிட்லாம் ப்ரோ, வெளியே விட்டுட்டு. சிக்கனுக்கு 40 மினிட்ஸ் அதிகம். ஆனால் செம்மையாக வந்திருக்கு. பா இன்னும் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்தால் கட்டணும். ஆக்சுவலாக ஆயில் இல்லாமல் குக் பண்ணுது இது. சோட் ஆயில் எவ்வளோ நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக வந்து உள்ள சிக்கன் செம்மையாக இருக்குது. அப்படியே பிச்சோன்னு அப்படியே சாஃப்டாக டெண்டராக இருக்குது. அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கருகாமல் இருந்திருக்கும். சூப்பர். சாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே கருகினது வந்து தோல் தான் கழுகிருக்கு. அது எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து சிக்கனை சாப்பிட்டாச்சு. மேலே மட்டும்தான் கருகி இருந்துச்சு, உள்ளெலாம் நல்லா இருந்துச்சு. மசாலாம் தான் உள்ளே போய் நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். இருந்தாலுமே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேயுமே லைட்டாக ஃபுட் வாங்கிட்டு இப்போ வாட்டர் பாட்டில் தான் முடிஞ்சிச்சு. தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்துட வேண்டியதான். வந்துட்டு நம்ம இங்கே நைட் ஸ்டே பண்ணிடலாம். நாய் கொடு, அது வேஸ்ட்டு கிடையாது. ஆமாம். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்துட்டு இப்போ தூங்க போதும். மணி இப்போ 9 கிட்ட ஆச்சு. காலையில் பார்க்கலாம். பாய். ஹலோ, காலை வணக்கம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஸோ டென்ட் வந்து இங்கே தான் பண்ணியிருந்தது. நைட்டு வந்து காற்று அந்தளவுக்கு வரல, அதனால் சரியாக தூங்கலை. ஒரு 5 மணிக்கு தான் வந்து பேசிவிட்டு அப்போ வெளில போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கினோம். மணி 5 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணணும். இந்த இடம் எப்படி இருக்குது காலையில் அப்படின்றது காமிக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட். இப்போ வாங்க அப்படி காமிக்கிறேன்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நைட் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இப்போ அடுத்து டென்ட்டை வந்து பேக் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ டென்ட்டு வந்து உள்ள லேயர் மட்டும் தான் போட்டோம், வெளியே இது போடல. ஏன்னா மழை பெய்யலை, ஏற்கனவே காற்றடிக்கலை. ஸோ இது போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இது போட்டுமே வந்து அந்தளவுக்கு காற்று வரல. நல்ல மயில் சத்தங்கள், இயற்கையான சத்தங்களோட இந்த ட்ரிப் வந்து இன்னும் முடியுது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். தஞ்சாவூர் தான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம். வயல்லேருந்து லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். அந்த கிளிப் பார்க்கணுன்னா சங்கர் சேனலில் போய் பாருங்கள். சரி அப்படியே போகலாமா? கையில் லைட்டாக அடிபட்டுருக்கு. ஸோ இதான் லொக்கேஷனு. எப்படி இருப்பாங்க, செம்மையாக இருக்குது. வயல் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கும் தஞ்சாவூர். ரோடு தார் ரோடு, கல் பேர்ந்து கொஞ்சம். ஸோ இப்போ வந்து ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு. நல்லா இது பார்க்கறதுக்கு. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் இல்லை பேட்ரியான் இல்லை கூகுள் பே மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நேமையும் எல்லா வீடியோலையும் கடைசியில் கொடுக்குறேன். பீஸ்.